சும்மா கான்செப்ட் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இந்த வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு பிளேஸ்க்கு போயிருந்தோம். அண்ட் அந்த பிளேஸ் தான் கேஆர்எஸோட பேக் வாட்டர் ஏரியா. அண்ட் இந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணிவிட்டு அங்கே போய் சமைச்சு அங்கே ஒன் டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலான்னு தான் போயிருந்தோம். ஸோ அதுக்கு தேவையான ப்ரீ பிளானிங்காக வந்து சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம், என்னென்ன சாமானம், கிராசரி ஐட்டம்ஸ் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து லிஸ்ட்டு போட சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு 4-5 பேர் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்தாங்க. லிஸ்ட்டெல்லாம் போட்டு கொண்டு போய் கொடுத்தா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? மளிகை ஜாமான் வாங்க சொல்லியிருக்காப்பா. போட்ட லிஸ்ட் படி எல்லா திங்ஸும் இருக்கான்னு ஒரு தடவை எல்லாம் செக் பண்ணிட்டோம். செக் பண்ணிவிட்டு 6 கார் வந்துருந்துச்சு. அந்த 6 கார்லையுமே வந்து எல்லா சாமானையும் வந்து டிவைட் பண்ணி வச்சாச்சு. இங்கே என்னடா கும்பல் கும்பலாக நிற்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. எல்லோரும் வந்துட்டாங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணலாமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. நம்மளோட ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ டோட்டலாக 6 காரில் கிட்டத்தட்ட குழந்தைங்களையும் சேர்த்து 35 பேருக்கு மேலே நம்ம இங்கேருந்து கிளம்புனோம். பொதுவாகவே இந்த மாதிரி ட்ரிப்பு சாட்டர்டே சண்டே தான் பிளான் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ஒன்றா கேதர் ஆவாங்கன்னு சொல்லிட்டு. பட் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிப்புன்னு சொன்னாலே ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவார். அது என்னமோ தெரியல. அந்த 2 நாளும் சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. இல்லைங்கக்கா, அங்க பாருங்க தண்ணி இல்லாதப்ப என்ன பண்றாங்கன்னா மண் எடுக்கிறாங்க. அந்த இடம் பாருங்க குழியா இருக்கு. இது என்ன, அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. என்ன இப்படி இருக்குது? சூப்பரா இருக்கு. புழல் ஏரியா தான். என்ன ஏரியா? புழல் ஏரியா. பயங்கரமா இருக்கு. இப்படி பாத்துறோம் தூரத்துல இருந்து கிட்ட. இன்னும் அலையெல்லாம் வருது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள். பார்க்குறதுக்கு அப்படியே கடல் மாதிரியே இருந்துச்சு. அலையெல்லாம் வர்றதுனால ஒரு பீச் வியூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. பட் என்ன தண்ணி ரொம்பவே கிளியராக இருந்தது. பீச்சில் வந்து நமக்கு ரொம்ப உப்பு தண்ணியாக இருக்கும், நல்லா விளையாட முடியாது, மண் நிறையா இருக்கும். பட் இங்கே அந்த மாதிரி இல்லை. குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்து ரொம்ப சேஃபாக இருந்துச்சு. தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தி இல்லை. உள்ளே போக போக தான் கொஞ்சம் ஆழம் இருந்துச்சு. அண்ட் ஒரு வழியாக இடத்த பார்க் பண்ணிவிட்டு சமைக்கிறதுக்கு ஒரு இடம் தேடலாமேன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம். ஸோ ஒரு இடம் கிடச்சிருச்சு எங்களுக்கு. ஏன்னா மறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் காற்று ஜாஸ்தி இல்லாமல் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு சாமானை எல்லாம் கீழே எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு, ஸோ காய்கறி கட் பண்ணுற வேலையெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பின்னாடி ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க. ஸோ காற்று பயங்கரமாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு பாலை காய வச்சிடலாம், ஏன்னா குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கஷ்டப்பட்டு ஒரு வழியாக பற்ற வச்சுட்டாங்க. நானும் பால் காயும் கொதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இங்க பாலே பொங்கல, பாலா இருந்தா பொங்கும், பச்சை தண்ணி அப்படி பொங்கும். அப்படியே சைடில் அரிசிக்கு உலையும் கொதிக்க வச்சுருந்தாங்க. எல்லாரும் ಏನೋ ಚೀತಾ ನೋಡ್ಬಿಟ್ರೇನೋ ಅಂತ ಕೂತ್ಕೊಂಡು ನೋಡಿರ್ತಾರೆ ನಮ್ಮ ವಿಡಿಯೋನ. அண்ணி நீங்க என்ன பண்றீங்க? ஹாய் வணக்கம் சொல்லிருங்க. வணக்கம் சொல்லுங்க. பானு முருங்கைக்காயா பாக்குறீங்களா? நீங்க அனுப்பிச்சிருக்கீங்களா? நான் வந்து இதுல அக்கா அக்கா உங்க மூஞ்சி காட்டுங்க. திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ, முகத்தை காட்டுங்கோ, திருப்புங்கம்மா. ಕಿತ್ತಿನಿ ಕೈ ನನ್ಗೀಗ முடி விழாது இல்லம்மா. காமன் சென்ஸ் கூட கிடையாது எங்களுக்குலாம். அது சமைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எதுக்கு காமன் சென்ஸ் அப்படின்னா என்னங்க? போட்டு நல்லா எடு. ஐயோ இதுல அது ஜிலேபி கொண்ட, இந்த மாதிரி கொண்டைய இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்லை.
அவங்க ஏதாவது போட்டோ ஷூட் பண்ணிருப்பாங்க. என்னோட வீட்டோட தாத்தா அங்க போயிட்டு யாரோ ஒரு பக்கம் சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு பக்கம் குழந்தைங்கள வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது ரொம்பவே பெரிய விஷயம் தான். சமைச்சுக்கிட்டு இருந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா, தண்ணி பக்கம் குழந்தைங்க வந்துட்டாங்க. ஸோ குழந்தைங்கள வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்சம் பேர். தண்ணி பாருங்க சொன்ன மாரி எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு. அம்மா, அட, 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 ஐயோ, ஐயோ, மேல ஏறிட்டானே, ஏறிட்டானே, டேய், வேணாம்டா, டேய், டேய், விட மாட்டேன்டா. அம்மா என்ன விபரீத முடிவு எடுக்காத. பெரிய டீச்சர் இவ, போடி வேலையை பார்த்துக்கிட்டு. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. கஷ்டப்பட்டு கயிறு கட்டினது ஒருத்தர், ஆனால் ஊஞ்சலாடுறது வேற ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஃபீலிங்? நெக்ஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் ஆடினார். அல்ல குற்றாலத்தில் இருக்க வேண்டியதெல்லாம் இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? ஒரு பக்கம் சாம்பார், அப்பளம், போண்டா அப்படின்னு சொல்லிட்டு சைட் டிஷ்ஷு எல்லாமே ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக முடிச்சாச்சு. முடிச்சு சாப்பிட்லான்னு பார்க்குறப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நேரம் பார்த்தாலும் நொசமொசம் பேஞ்ச மணியுமா இருக்கே அந்த மானம் கெட்ட மழை. ஒரு பேயிற மழை ராத்திரி நேரத்துல மனுஷ மக்கள் தூணுக்கு பின்னால செஞ்சாலும் சந்தோஷமா இருக்கும். டோபி ரொம்ப அழகா இருக்கு. டோபி ரொம்ப அழகா இருக்கு. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. ஒரு வழியாக காற்று கம்மியானதும் எல்லோரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வாங்க நாம் என்னென்ன ஐட்டம்லாம் இன்றைக்கி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நாம் பண்ண ஐட்டமில் ஸ்வீட் பார்த்திங்கன்னா பாயசம், உருளைக்கிழங்கு பொரியல், சாப்பாடு, சாம்பார், பீன்ஸ் பொரியல், அப்பளம், வெள்ளரிக்காய், போண்டா, இப்படி தயிர், ரசம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஐட்டம் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாம் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கும் கொடுத்துட்டு நாங்கள் ஒரு வழியாக முடிச்சாச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாடலான்னு சொல்லிட்டு வந்தோம். கௌசல்யா, பானு இங்க பாருங்க. ஜென்ஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே குழந்தைங்கள கூப்பிட்டுக்கிட்டு ரொம்ப நேரமாக தண்ணியில் விளையாடிட்டு இருந்தாங்க. எல்லோரும் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. எங்களோட டே வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு. அண்ட் நீங்களும் இதே மாதிரி இந்த பிளேஸ்க்கு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ, பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.